ஆத்ம இளைப்பாறுதல் ஒரு மனுஷனுக்கு வரணும்னா அவனுக்கு ரெண்டாவது கிடைக்கிற காரியம் என்ன? தோத்திரம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுக்கணும். அல்லேலூயா, தோத்திரம். எப்ப ஞான ஸ்நானம் கொடுக்கணும்? எப்ப ஞான ஸ்நானம் கொடுக்கணும்? மனசார இயேசுவை பின்பற்றுகிறேன் அவன் தன்னை தீர்மானிச்ச பிறகு அவனுக்கு ஸ்நானம் கொடுக்கணும். குழந்தையில அல்ல ஸ்நானம் கொடுக்காது. சில சொல்ல நான் வரைக்கும் எடுத்தாச்சுன்னு உனக்கு தெரியும், உறங்கலே இதை. எப்ப ஞானஸ்நானம்? அவன் சொல்லணும் எனக்கு இயேசு போதும். நீங்க சொல்லிதானே ஞானஸ்நானம் எடுத்தியே. நீங்க எடுக்கிறதுக்கு எவனா சொல்லப்படாது. நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க சொல்லி இருக்கணும், மரிக்கிறது வரைக்கும் இந்த இயேசு எனக்கு போதும்னு. அதனாலதான் நீங்க எடுத்த ஞானஸ்நானம் வேலைக்கு ஆகாதுன்றேன். ஸ்நானம் எடுக்கணும். ஏன்? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாக. பெறாக்காவில் சேரதுக்கு வேண்டாம், அப்படி ஒரு வேலை வேண்டாம். தோத்திரம், தோத்திரம். எனக்கு சபை வளர்றதுக்கு வேண்டாம், கிறிஸ்துவின் சபை வளரணும். நமக்கு பரலோகத்துக்கு போகணும், நமக்கு பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. நான் டாக்டர் ஆக்கும் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லப்படாது. நான் கம்பவுண்டர் ஆக்கும் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லப்படாது. நீ ஸ்நானப்பட்டவனாக இருந்தா போகல. நீ பாவமா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் சரி, எல்லா தெய்வ மக்களுக்கும் சொல்லுங்க, ஸ்நானப்பட சீக்கிரம் ஐடியா ரத்தம் செய்யும். அல்லேலூயா. 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றின் கரைதனில் சென்றாரே. யோவான் என்ற ஞானியின் அன்பால் நோன்புதலேற்றாரே, ஞான ஸ்நானமும் பெற்றாரே. சகோதரா, ஜீவிதம் மாறுவதற்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜீவிதம் மாறுவதற்கு ஒண்ணு கவனிப்பா. நான் பரலோகத்தின் வாசியாக மாறும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சில வேர்கள் முறிக்கப்படும்.